கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அதிகாலை 4 மணியளவில் டீ கடையை திறந்த ஊழியரை ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் தாக்கி மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலபிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பாலபிரகாஷ், டீ கடைக்காரரை போலீசார் தாக்க என்ன காரணம்? வணக்கம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர் பகுதியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றை தடுக்கும் விதமாகவும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் நகர வணிகர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி டீ கடை, பேக்கரி, உணவகம் உள்ளிட்ட கடைகளை அதிகாலை 5 மணி அளவில் திறந்து இரவு 11:30 மணி அளவில் கடையை மூட வேண்டும் என்றும், இதனால் குற்ற சம்பவங்கள் குறைய வாய்ப்பு உள்ளதாகவும், பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறும் காவல்துறை கண்காணிப்பாளர் வணிகர் சங்க நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் எதிரே ஜங்ஷன் சாலையில் இன்று அதிகாலை 4 மணியளவில் டீ கடை ஏன் திறந்தாய் என ஊழியர் வீரமணியை விருத்தாச்சலம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் ஊழியரை மிரட்டி தாக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இதனால் இன்று அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் மிரட்டிக்கொண்டே கடையின் உள்ளே நுழைந்த ஊழியரை தாக்க முயன்றுள்ளார். அப்போது வேணாம் சார், தெரியாமல் கடையை திறந்துட்டேன் சார் என்று கடை ஊழியர் கூறும்போது, அடிச்சு நொறுக்கிடுவேன் ராஸ்கல் என்று ஊழியரின் கையை பிடித்து முறுக்கி மிரட்டியுள்ளார் காவலர். இந்த சிசிடிவி காட்சி வெளியானதால் விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.